நல்ல மனதுண்டாவள் மலராய் நோக்குண்ட மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாதிரிமேனி தும்பிக்கை ஆண்பாதோம் தப்பாமல் சார்வாள் தமக்கு யானை முகமும் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் வருவயரும் வாங்கான பூநூல் அழகு தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகனே நானே உனது பாதம் தொழுவேனாவில் வந்து தீப்பாய் கணபதியே வெள்ளைகளையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை இந்த அரசரோடு சரியாசனத்தில் வைத்த என் தாயே காட்டு வழி போனாலும் கள்ளர் பயமானாலும் கேட்டு வழி காரணார் கிட்டிடனும் என்னால் நமக்கு ஒரு தும்பிக்கை விநாயகர் உண்டு துணையே மாலை மார்பே வேலாயுத புலவர் பாதோ புலவர் பாதோ ஆசே மலர் வாசமேசு ஆசே மலை வாழை விகோ பாளையங்கோட்டை நகரில் வாழு பாளையங்கோட்டை நகரில் வாழு தமிழ் கதை எழுதோ கதை எழுதோ கதை எழுதோ கதை எழுதோ கதை எழுதோ வடிவேல் மூப்பனார் புலவர் பாதோ புலவர் பாதோ கதை எழுதோ கதை எழுதோ கதை எழுதோ புலவர் பாதோ புலவர் பாதோ காசே மலர் வாசம் வீசோ காசே மலர் வாசம் வீசோ பாப்பாங்குடி நகரில் வாழு பாப்பாங்குடி நகரில் வாழு உலோகம் எல்லாம் பெயர் விளங்கு உலோகம் எல்லாம் பெயர் விளங்கு பூங்கோதை புலவர் பாதோ பூங்கோதை புலவர் பாதோ அவருடைய சீர்வாதத்தை 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 அவர்களுடைய சீர்வாதத்தை நாங்கள் அனுதினமோ மறப்பதில்லை மறப்பதில்லை சீர்வாதத்தை 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 அனுதினமும் மறப்பதில்லை மறப்பதில்லை அதாவது எங்கள்
உங்களுக்கு சொல்லி வைத்த வாத்தியாராகப்பட்டவர்களை அப்படி அடியாளாகப்பட்ட நாங்கள் நான் ஒரே நாள் மறந்திட்டாலோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்திட்டாலோ ஒரு நாள் மறப்பதில்லை பாடறியேன் படிப்பறியேன் பாட்டினோட வகையறியேன் பாடறியானாலே படிக்க வைத்தார் பாடோரினாள் மறந்திட்டாலோ படிப்பொரு நாள் மறப்பதில்லை நாள் மறந்திட்டாலோ ஒரு நாள் மறப்பதில்லை ஏடறியேன் எழுத்தறியேன் முனையறியேன் ஏடறியானாலே எழுத வைத்தார் என் குருவோ ஏடோரினாள் மறந்திட்டாலோ எழுத்தொரு நாள் மறப்பதில்லை மறந்திட்டாலோ எழுத்தொரினால் மறப்பதில்லை கால்வித்தை கற்றவர்க்கு பிடிக்கும் தொண்டரானே அரை வித்தை கற்றவர்க்கு கட்டி சுமந்திடுவேன் கால்வித்தை கற்றவர்க்கு சுடருந்தண்டடிமை உழுவித்தை கற்றவர்க்கு வித்தை கற்றவேற்கு நாளோடோ சேவுகள் ஒருவர் குருவே என்பாள் உலகத்தில் அனைவரும் குரு எனக்கு மாதாபிதாதாவேனோடு மலரடியை நான் மறவே குருவீரு குவான் திசையை நோக்கி பூண்டிய காதனை நீட்டேறியே கருவாய் சனித்ததோர் கருங்குழியே கரிமொழியே கைகால் என 10 மாதம் சென்று கைகால் என பெற்று மாதம் சென்று உருவாக பிறப்பித்த மாதாவில் உலகத்தில் உண்பாதமருள் செய்ய வேண்டும் குருவே மாதாவே வான உலாவிய மரங்களும் வற்றாத நீர் அருவிகளும் ஆறுகளும் அணைக்கட்டுகளும் நன்செயலும் புன்செயலுமாகவே நன்கே அமைய பெற்ற நாடு மாநிலமெல்லாம் பெரும் புகழும் பெற்று வரக்கூடிய மதவக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய அழகான பொன்னான நன்னகரம் அதாவது வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய நமது சொந்த ஊரு அழகான நன்னகரம் மதவக்குறிச்சி இந்த மதவக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய அழகான பொன்னான நன்னகரத்தில் பேசும் தெய்வமாக குடிகொண்டிருப்பது யார் யார் என்று தெரியுமா? அதாவது அம்மையாகப்பட்ட பேறு பெற்ற நீல் இசைக்கு அம்மாள்
இசக்கி அம்மை முப்பிறவி கொண்டாலே செங்காட்டிலை வழிமறித்தாலே செட்டிதனை செட்டிதனை வழிமறித்தாள் என் செங்காட்டின் ஈலியான இசக்கியானவள் இசக்கி அம்மை பேசும் தெய்வமாக இன்று குடிகொண்டு அமர்ந்திருக்கிறாள் என் தேவி நீர் இசக்கி அம்மாள் இசக்கி அம்மை மற்றும் பரிவார தேவதைகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அம்மை என் தாயான நீர் இசைக்கி முப்பந்தல் இசக்கி அம்மாளுடைய ஆலயத்தில் அந்த அம்மாளுடைய ஆலயத்திலே கோவில் குடைவிழா திருவிழா பெருவிழாவினை முன்னிட்டு இன்று நாமல் முதல் நாளாக வில்லிசை பாடி கொண்டிருக்கிறோம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மதவகுருச்சிமா நன்னகரத்திலே அதாவது அம்மாள் என் தேவியாகப்பட்ட நீர் இசைக்கி அம்மாளுடைய ஆலயத்தில் எத்தனையோ பெரிய பெரிய கலைமான் மணிகள்லாம் வந்து வில்லிசை பாடி இருக்கலாம் பெரிய பெரிய கலைமான் மணிகள் பெரிய பெரிய வித்துவான்கள் பெரிய பெரிய கலைஞர்கள் அத்தனை பேர்களும் வந்து இந்த மகாபெரியதோர் சபைதனில் வில்லிசை பாடி இருக்கலாம் அதை கேட்டு தாங்கள் ரசித்தும் இருக்கலாம் இன்று நாங்கள் சிறு குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா இங்கு இருப்பவர்களுக்கு நாமல் சிறியவர்கள் ஆமா கண்டிப்பாக இருப்பவர்களுக்கு நாம சின்னவங்க தானே ஆகையினாலே எங்களுடைய பாடல்களில் சொல் குற்றங்கள் கதை குற்றங்கள் பொருள் குற்றங்கள் மேலதாள குற்றங்கள் மீண்டும் எங்களுடைய சாரீர குற்றங்கள் எந்தவித 10வது மாதம் பரிபூர்ண கர்ப்பத்தோடு அமர்ந்திருக்கிற போது ராட்சதையாளுக்கு தொடிபிடியாக வயர்கள் நொந்தது ஏனா மாதம் 10 அல்லவா மாதம் 10 ராட்சதையால் தலைப்பிள்ளை சூழியாக இருக்கிறாள் பிரசவ வேதனை தாங்க முடியாத ராட்சதை மருத்துவத்தை அழைத்து வருகிறாள் மங்கையானவள் புலம்புகிறாள் என்ன சொல்லி ராட்சதையால் அழுது புலம்புகிறாள் என்னம்மா சொல்லி அழுது புலம்புகிறாள் அடியே ராட்சதை மருத்துவமே வயது வலிக்குதடி எனக்கு வானாலும் போகுதம்மா என்று ராட்சதையால் என்ன சொல்லி அழுது புலம்புகிறாள் என்னம்மா சொல்லுகிறாள் அடிவாடி அம்மா மருத்துவமே நல்ல வலிக்குதம்மா வானாலும் போகுதம்மா யானை வழி குதிரை வழி மருத்துவமே அரும்போது கயற்றை எட்டி பிடிக்கும் போது கைகளெல்லாம் அம்பி நல்ல குலவி போலே அம்பி நல்ல குலவி போலே அடிவயற்றில் உருதம்மா வயது வலிக்குதடி எனக்கு வானாலும் போகுதம்மா யானை வழி குதிரை வழி அதற்கேற்ற வீர வழி அடியே அம்மாயே ராட்சுதையால் அழுது புலம்புகிறாள் மருத்துவத்திடத்தில் மருத்துவர்களிடத்தில் என்ன சொல்லி அழுது புலம்புகிறாள் ராட்சுதை என்னம்மா சொல்லுகிறாள் மருத்துவமே எடி அம்மாயே மருத்துவம் எடி அம்மா மருத்துவம் இவ தலைப்பிள்ளை சூழிதானே ஜூலியானே எடி தலைப்புள்ள சூழிதானடியவா என்னைக்கும் தைரியத்தை மட்டும் கைவிடக்கூடாது கைவிடக்கூடாது ஏன்னா கொஞ்ச நேரம் சஞ்சலம் குழந்தையை பெற்றெடுத்தாள் கொஞ்சலா ஆமா
கொஞ்சலாம் கொஞ்சலாம் ஆமா ஆமா அப்படி என்று ராட்சுதையால் அதாவது ஆமா ராட்சுதையாளுக்கு மருத்துவம் ஆறுதல் தேர்தல் வார்த்தைகளை அறிஞலியாளுக்கு சொல்லுகிற போது சொல்லுகின்ற போது ஆண்டவன் பகவானோட கிருபையாலை அந்த பகவானோட கிருபையாலை ராட்சுதையால் திருவயிற்றில் என்ன குழந்தை பிறக்கிறதானால் என்ன என்னம்மா வந்து பிறக்கின்றது அங்க கண்ணி நல்ல கூடம் உடைந்து அழகானான் குழந்தையே அறிஞலியாள் பெற்றெடுத்தாள் பகவானோட கிருபையாலே ராட்சுதை திருவயிற்றில் பத்து நல்ல மாதத்திலே 10வது மாதத்திலே பாலகனை பெற்றெடுத்தாள் 10வது மாதத்திலே ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள் ராட்சுதையாளுடைய திருவயிற்றில் அந்த ராட்சுதையாளுடைய திருவயற்றிலே கண்ணி குடமுடைந்த அந்த அம்மாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை வந்து பிறந்தது ஆண் குழந்தை ராட்சுதையால் அழகாகவே பெற்றெடுத்தாள் அல்லவா ஆமா பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த அழகான தவ திருபாலகனுக்கு திருபாலகனுக்கு ராட்சுதையால் 5வது நாள் மஞ்சள் நீராடினாள் மஞ்சள் நீராடி அப்படி 5வது நாளையிலே ராட்சுதையால் அந்த மங்கையானவள் மஞ்சள் நீராடி மஞ்சள் நீராடி 30வது நாளையில் பாலகனுக்கு திருநாமத்தை சூட்டினாள் பெயர் சூட்டினார்கள் பெற்றெடுத்த பாலகன் அதாவது அவனுக்கு என்னையா திருநாமத்தை சூட்டினாள் என்னம்மா திருநாமதேயம் சூட்டினார் அருந்தவத்தில் பிறந்ததினால் அரக்கன் என்று பெயர் கொடுத்தாள் வல்லமையால் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று சொன்னாள் அசுரர் கூலோ என்று பெயர் கொடுத்த பாலகனை பிரியமுடன் வளர்த்துவாரால் நாளும் ஒரு மேனியுமாய் பொழுது ஒரு வண்ணமுமாடேகும் வளரும் வீரை செய்ய போல அரக்கு அனைத்தான் வளர்த்து வாராலே வளரும் வீரை ராட்சுதையால் பெற்றெடுத்த அழகான தவ திருபாலகன் பாலகனுக்கு ராட்சுதையால் என்னையா திருநாமம் பெயர்நாமம் சூட்டினாள் என்னம்மா திருநாமதேயம் சூட்டினாள் அருந்தவத்திலே பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் கொடுத்தார் வல்லரக்கன் என்றே பெயர் கொடுத்தார்கள் வல்லமையோடு பிறந்ததினால் பாலகனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தாள் பெயர் கொடுத்து அப்படி ராட்சத வல்ல அரக்கன் என்று ராட்சுதையால் அழகாக திருநாமத்தை சூட்டினாள் நாமதேயம் சூட்டினார்கள் திருநாமம் பெயர்நாமம் ராட்சுதையால் பாலகனுக்கு கொடுத்தாள் அப்படி ராட்சத வல்லரக்கனாகிய பாலகனை ராட்சுதையால் அருமை பெருமையாக எப்படி ஏதாவது வளர்த்து கொண்டு வருகிறாள் வளர்த்து கொண்டு வருகின்றார் அவ ஒரு வயதாக 20 3 வயதாதிலே 3 நல்ல வயதாதிலே இறைக்கு காது குத்தி கடுக்கம் தங்க வளையேறிட்டாள் ராட்சுதையாள் பெண்கொழித்து ராட்சத வல்லரக்கு 3 நல்ல வயதாதிலே
வைததிலே இறக்கி காது குத்தி காது குத்தி கடுக்க கடுக்க போட்டா தங்க வளையலிட்டா தாளில் மின்றி பொன்னாளே கழுக்கரடு மோதிரம்மா தாயித்தாம் பாசி வந்த தங்கத்தாளை அரைஞ்சாரம்மா வேடிக்கை சங்கிலி பொன்னாளே கடுக்கள் மோதிரம்மா ராட்சுதையாள் வெற்றெடுத்து ராட்சுதையாள் வெற்றெடுத்து பாலனந்து வல்லரக்கு ராட்சுதையாள் வெற்றெடுத்து ராட்சுதையோள் பெற்றெடுத்து பாலனந்து வல்லரக்கு ராட்சுதையாள் வெற்றெடுத்தாலே அழகான தவத்திருபாலகன் வல்லரக்கன் தவத்திருபாலகன் வல்லரக்கு வல்லரைக்கனை நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக பொழுது ஒரு வர்ணமுமாக தலையிலே விட்டால் தண்டைக்கா நோகும் பூமியிலே விட்டால் பொற்பாதங்கள் குறையும் என்று பொற்பாதங்கள் நோகும் என்று தோளிலே தொட்டில் கட்டினாள் துடையிலே நடைபெறத்தினாள் நடைய வரத்தினாள் தாராட்டினாள் ரோராட்டினாள் தகையடங்கா சேனை ஊட்டினாள் சேனையெல்லாம் ஊட்டினாள் வல்லரக்கண் அழகாக அருமை பெருமையாக வளர்ந்துண்டு வருகிறார் வளர்ந்து கொண்டு வருகின்றார் ஒரு வயதானது இரு வயதானது 3 வயதானது 3 வயதானது 3 வயதிலே அரக்கனுக்கு முடியிறைக்கினாள் காது குத்தினாள் கடுக்கமிட்டாள் மொட்டையும் போட்டார்கள் கழுத்தில் கொட்டையும் போட்டார்கள் நெற்றியில் பட்டையும் போட்டார்கள் அது என்னது போட்டாங்கல்ல? இல்ல என்னது 3 ஒன் போல போட்டாங்கன்னு கேட்டேன் 3 வயதிலே மொட்டையும் போட்டார்கள் கழுத்தில் உத்ராட்ச கொட்டையும் போட்டார்கள் சரி நெற்றியிலே பட்டையும் போட்டார்கள் அவன் உடுக்காரன மாதிரி நெற்றியில 24 மணி நேரம் பட்டையோட அலைவான்னு நினைக்கேன் அப்படி ராட்சுதையாள் பெற்றெடுத்தாலே அழகான தவத்திருபாலகன் தவத்திருபாலகன் பாலகனாகிய வல்லரக்கனுக்கு வல்ல அரக்கனுக்கு காது குத்தி கடுக்கமிட்டு கைக்கு தங்க வளையல் போட்டாள் அப்பா உடுக்குக்காரப்பா உனக்கு போட்டாவளா அவனுக்கு தங்கத்தால அவன் அம்மா அரஞ்சா கொடி போட்டிருக்கா இப்ப எங்கப்பா வச்சிருக்க அவன் இப்ப போட்டிருக்கான் பம்பர கயிறை கவர்மெண்ட் அம்மா போட்டா தங்கத்தால அரஞ்சா கொடி இப்ப பம்பர கயிறை போட்ட தற்சமயத்துக்கு இவன் போட்டிருக்கான் பம்பர கயிறை சணல் கயிறை விரிச்சு போட்டிருக்கா ஆனால் ராட்சுதையாள் பெற்றெடுத்தாலே பாலகன் வல்லரக்கன் பாலகன் வல்லரக்கு அருமை பெருமையாக அழகாகவே வளர்ந்துண்டு வருகிற போது வளர்ந்து கொண்டு வருகின்ற போது 4 வயதில் வல்லரக்கன் நடந்தோடி விளையாடுகிறான் விளையாடுகின்றான் நடந்தோடி விளையாடுகிற போது போது அரக்கனுக்கு வயது 5 வயதானது 5 வயதிலே ராட்சுதையாள் மனதிலே எண்ணுகிறாள் என்ன என்னம்மா எண்ணுகிறாள் நாமல் பெற்றெடுத்த பாலகன் வல்லரக்கனுக்கு வல்லரக்கனுக்கு நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆமா பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று வாத்தியாரை வரவழைத்தாள் வகையோடு விரங்களை சொல்கிறாள் ஆமம்மா ஐயா வாருங்கள் ஐயா வாத்தியாரே வாத்தியாரே இதோ இருக்கிறான் என் மகன் ராட்சத வல்லரக்கன் ராட்சத வல்லரக்கை அரக்கனுக்கு நீங்கள் தான் நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் நிறநாளி தேங்காய் பழம் தட்சணை அத்தனை குருதட்சணையாக அவ அம்மா கொடுத்திருக்கா ஆமா கொடுத்திருக்காங்க அந்த காலத்திலே ஆமா நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் தட்சணை தட்சணை குருதட்சணை வாத்தியாரிடத்திலே ஏதாவது கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் குருதட்சணை கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க பிள்ளைய ஆமாம்மா இவன் வச்சிருக்கான் கொடுத்திருக்கான் இந்த காலத்துல எப்படி படிக்க வைக்காங்க எப்படி படிக்க வைக்காங்க உடனே 1 லட்சம் பீச கட்டினாதான் உள்ளே எடுக்காங்க அது என்ன 1 லட்சம் பீச கட்டினாதான் உள்ள எடுக்காங்க ஆமையா பள்ளிக்கூடத்துல இப்ப அப்படித்தானே கேட்காங்க அப்படியா ஆமா ஆனால் அக்காலத்தில் ராட்சுதையாள் குருதட்சணை கொடுத்தாள் குரு தட்சணை கொடுத்து வாத்தியாரத்தனையும் கையிலே வாங்கினார் கையிலே வாங்கி பாலகன் வல்லரக்கனுக்கு பாடத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா எப்படி அம்மா கற்றுக் கொடுக்கின்றோம் குண்டப்பன ஓலையிலே ஓலையிலே ஓலையிலே
கூந்தப்பன ஓலையிலை குருத்தோலை வெட்டி வந்தார் குருத்தோலை வெட்டி வந்து இடுக்கிடுக்காய் காம்பறிந்தார் வாத்தியார் இருபுறமும் கொண்டு சேர்த்தார் கொண்டை சேர்த்தார் அப்படி இருபுறமும் அழகாகவே கொண்டு சேர்த்து கொண்டை சேர்த்து எழுத்தாணி வைத்து ஏட்டில் வாத்தியார் அழகாக எழுத ஆரம்பித்தார் எழுதுகிறார் அந்த காலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டா ஏட்டு படிப்பு ஏட்டு படிப்பு ஆமா ஏட்டுல குருத்தோலையில ஏடு வகுத்து ஆமாம்மா அந்த ஏட்டுல எழுத்தாணி வைத்து எழுதி அக்காலத்தில் பயின்றார்கள் அது அக்காலத்து படிப்பு ஆமாம்மா ஏட்டு படிப்பு ஏட்டு படிப்பு இருக்கு சரி அப்பேற்பட்ட வாத்தியாராகப்பட்டவர் ஏட்டில் என்ன வார்த்தையை சொல்லி எழுதுகிறார் என்னம்மா சொல்லி எழுதுகிறார் அரி ஓம் நமச்சிவாயா என்று அரிச்சுவடி வரைந்தார் வாத்தியார் வாத்தியார் எழுதுகிற போது பாலகன் வல்லரக்கன் அந்த வல்லரக்கன் என்ன விதமாக பாடங்களை வாத்தியாரிடத்தில் அழகாக கல்வி கற்று வருகிறானால் எப்படி அம்மா கல்வி கற்று வருகின்றோம் ஆனா வண்ணா ஈனாய் எண்ணா ஊனஹு வண்ணாயினா வாத்தியாரிடத்தில் பாலகனாகிய வல்லரக்கன் அழகாகவே பாடங்களை தெள்ளத் தெளிவாக கற்றுணர்ந்து வருகிறார் கற்று படித்து வருகின்றான் ஆனா முதல் அக்கனாவும் அறிவுரியாம் கொன்றை வேந்தன் அன்னைவிதா எஞ்சுவடி எஞ்சுவடி தான் படித்தான் அரக்கன் எழுத்து நடைகளை கற்று வருகிறான் எழுத்து நடைகளை எல்லாம் கற்று வருகின்றான் குளிபெருக்கம் குமரஜாலம் குணமோடு படித்தான் பாலகன் வல்லரக்கன் 4 வேதங்கள்